எனக்கு வந்து ரோஹிணியில் நான் வந்து தளபதி படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அங்கே வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஃபெஸ்டிவல் மோடில் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பீங் எ ஃபேனாக நீங்கள் எப்படி அவரோட கடைசி படத்தை பார்க்க நினைக்கிறீங்க? எல்லாருமே அவர் ஒரு நடிகரை தான் ஃபஸ்ட்டு விரும்பணும். அதுக்கப்புறம் தான் அவரை பழக நம்ம வந்து ஒரு பிரதராக மாறணும். அதுக்கப்புறம் இப்போ ஒரு தலைவராக இருக்கார். ஸோ கண்டிப்பாக அந்த இனிஷியல் ஃபேஸ் வந்து அவர் ஒரு ஆக்டராக தான் நம்ம எல்லாருமே இன்ஸ்பயர் பண்ணார், ரொம்ப மோட்டிவேட் பண்ணார். அந்த ஃபேஸ் வந்து ஒரு எண்டுக்கு வருதுன்னா கண்டிப்பாக நான் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஒரு இமோஷனல் மூமெண்ட்டாக தான் இருக்கும். ஜனநாயகன் படத்தோட கண்டென்ட் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு படத்தோட ரீமேக்காக இருக்கலாம், இது அந்த மாதிரி ஏற்ற இது அப்படின்னு இருக்கும். பட் ஆடியோ லான்ச்சில் வந்து டைரக்டர் சொன்ன ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்லாம் இருக்கும்னு நினச்சி வராதிங்க, இது வந்து விஜய் சார் படம் அப்படி. ஸோ இது வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக அப்படி அந்த ஜோனில் இருக்குமா? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஃபஸ்ட்டாக வந்து ப்ராப்பர் தளபதி கமர்ஷியல் ஃபிலிம், அவர் ஃபேன்ஸ் எதிர்பார்க்குற எல்லா எலிமெண்ட்ஸ் அதில் இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து வினோத் அவர்களும் தளபதி அவர்களும் 2 பேருமே சோஷியல் மெசேஜ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க ரொம்ப. ஸோ அந்த சோஷியல் மெசேஜுமே கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபில் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். சென்ஸ் இது கடைசி படம். யூஸ்வலாக விஜய் சார் படம் வருதுனாலே அந்த பொங்கல் வருதுன்னா அது அந்த 1 மந்த் அந்த 2 மந்த்ஸ் அது வந்து பேக்டாக இருக்கும். ஸோ இந்த படம் எவ்வளோ ரன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? லாங் ரன் இருக்கும். February வரைக்குமே லாங் ரன் இருக்கும். பட் அகேன் நமக்கு வந்து ஓடிடின்ற ஒரு இது இருக்குது. 4 வீக்ஸில் ஓடிடி வந்துடும். அது வந்தால் உங்களுக்கு தேட்டர் ரன்னில் ஒரு டிப் இருக்கும். முன்னாடி மாதிரிலாம் அன்பியர்ஸ் தான் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஓடிடி இருக்கிறதுனால அந்த ஒன்ஸ் இட் கம்ஸ் ஓடிடி தான் ஒரு அது வரைக்கும் ஃபுல்லாக போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கிராஜுவலாக டிப் ஸ்டார்ட் ஆகும். அதனால வி கான்ட் ப்ரெடிக்ட்.